ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பாரதி குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ளே போகிறாரு. கண்ணம்மா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, சோப்பு தண்ணியாக இருக்குது, பாத்ரூமில் வழுக்கி கீழே விழுந்துருவீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே பாரதி வேகமாக பாத்ரூம்குள்ளே போயிடுறாரு. பாரதி வழுக்கி கீழே விழ போகிறாரு. வேகமாக போய் கண்ணம்மா பாரதியை தாங்கி பிடிச்சிடுறாங்க. கண்ணம்மா பாரதியை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளை நெருக்கமாக பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள பழைய காதல் ஞாபகத்துக்கு வருது. அந்த ரொமான்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாரதி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாரு. நைட்டு வரும்போது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வராரு. கண்ணம்மா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு எதுக்கு வரீங்க, எதுக்கு உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. பாரதிக்கு இப்போ கோபம் வந்துடுது. எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நீ யார், நீ பெரிய ஒழுங்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கத்துறாரு. என் அம்மாவுக்கு நான் கால் பண்ணி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணுறாரு. இந்த நைட் டைமில் அத்தையை ஃபோன் பண்ணி அவங்கள டென்ஷன் ஆக்காதீங்க, வேணாம் அப்படின்னு கண்ணம்மா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பாரதி கேட்கவே மாட்டேன்றாரு. சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணுறாரு. என்னையே ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அந்த கண்ணம்மாவுக்கு என்ன உரிமை இருக்குது, அவள் பெரிய ஒழுங்கா, அவள் பெரிய நல்லவ மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கண்ணம்மா பற்றி இனிமேல் ஒரு வார்த்தை தப்பாக பேசுனா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு. பாரதி ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீ தூங்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பாரதி கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க பாரதி கிட்டக்க, இந்த நிலைமையில நீங்கள் கார் ஓட்டுறது சரியாக இருக்காது, தயவு செஞ்சு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் பாரதி கண்ணம்மா சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன்றாரு. கோபமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டிவிக்கு முன்னாடியே சீரியல் அடுத்த கட்டத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.